வணக்கம் நண்பா, நன்றி. ஸோ ஃபுட்பால் வேர்ல்டு கப் போயிட்டு இருக்க நேரத்தில் ரெண்டாவது நாளும் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது நாளில் ரெண்டு மேட்ச் என்னென்னா போஸ்னியா வர்சஸ் கனடா 1-1 ட்ராவில் முடிஞ்சிருக்கு. ரெண்டு டீமே நல்லா காம்பீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் யூஎஸ்ஏ வர்சஸ் பருகுவே போட்டு தாக்கிட்டானுங்க. யூஎஸ்ஏ 4-1 ஜெயிச்சிருக்கானுங்க. ஹோஸ்ட் வேறு நல்ல ஃபார்மில் வந்திருக்கானுங்க இந்த வேர்ல்டு கப் போல். அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த Z5 சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் நம்ம போய் மாட்டியிருப்பேன். நல்ல வேலை 3 ஸ்க்ரீன் சொல்லிட்டு கடைசியில் சப்ஸ்கிரிப்ஷன் ஆனவொடனே ஒரு ஸ்க்ரீன் தான் கொடுக்குறானுங்களாம். நானே அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கேன். அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்காந்துருக்கேன். ஸோ அடுத்து நம்ம அப்புறம் இம்பார்ட்டன்ட் மேட்ச் என்னென்ன நம்மளுக்கு இந்த குரூப் ஸ்டேஜில் இம்பார்ட்டன்ட் மேட்ச் என்னென்ன நடக்க போகுதுன்னு மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்சு நான் இன்னும் ஒரு நாளில் வரப்போகுது. எதுனா பிரேசில் வர்சஸ் மொரோக்கோ 3:30 மணிக்கு காலங்காத்தால 3:30 மணிக்கு எவனா மேட்ச் வைப்பானா? 14 ஜூன் 3:30 மணிக்கு காலைல. என்ன பண்ண போறேன்னு தெரியல, எப்படி பார்க்க போறேன்னு தெரியல. சாயங்காலம் வரலாம், நைட் ஏறினா காலையில வரலாம், ரெண்டும் கட்டானா சாயங்காலம் கிளம்பி நட்ட நாடு ராத்திரில இதெல்லாம் ஒரு டைம். அங்க 3 மணிலாம் நல்லா தூக்கம் வர டைம்ல எழுப்பிங்க வாடா. செகண்ட் மேட்ச் நெதர்லாந்து வர்சஸ் ஜப்பானு 1:30 மணிக்கு 15 ஜூனு. அப்புறம் தேர்ட் மேட்ச் இங்கிலாந்து வர்சஸ் குரோஷியா 1:30 மணிக்கு 18 ஜூனு. அப்புறம் ஃபோர்த் மேட்ச் பிரான்ஸ் வர்சஸ் நார்வே 12:30 மணிக்கு. ஓகே, இது கொஞ்சம் பரவாயில்ல. 27 ஜூனு. அதே 27 ஜூனு ஸ்பெயின் வர்சஸ் உருகுவே 5:30 மணிக்கு. ஃபுல் நைட்டு முடிச்சுன்னு இருக்கணும் போல மேட்ச் பார்க்கணும்னா. ஒரே தலைவலியா இருக்கு இந்த ஃபுட்பால் வேர்ல்டு கப்பு. காலங்காத்தால மேட்சை போட்டு படிக்கிறது கூட இந்த மாதிரிலாம் எழுந்து மேட்ச் பார்த்துருன்னா அலாரம் வச்சு லைனாக அலாரமாகுது காலங்காத்தால. ஸோ பார்ப்போம். இன்னும் நிறைய ஃபுட்பால் அப்டேட்ஸ்க்கு நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டினியூஸாக ஃபுட்பால் அப்டேட்ஸ் வந்துனே இருக்க போது. நன்றி.